ஹாய் நண்பர்களே, இது உங்கள் செந்தில்ராஜ், ஹெல்த் கேர் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஃபார்மா உலகத்திலிருந்து ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிபிசியூ அமெண்ட்மெண்ட் 2026 கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றியான ஒரு காணொலி. யாருக்காக இந்த காணொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா ஸ்டார்ட்-அப்ஸ் இல்லை ஃபார்மாவில் சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ இல்லை மீடியம் லெவல்லையோ பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளுக்கு, அதே மாதிரி ஃபார்மாவில் சோலோ ப்ரோனராக சிங்கிள் ஹேண்டடாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப ரொம்ப அவசியம். அது போதாதைக்கு ஜென்ரலாக ஃபார்மா ஹெல்த் கேர்க்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். இதில் 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். மொதல் டிபிசியூ அமெண்ட்மெண்ட் பில்லில் வந்திருக்கிற ஒரு 5 முக்கியமான அம்சங்களை ஒரு தலைப்பாக வைக்கிறேன். அந்த 5 விஷயத்தை அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிளோட வைக்கிறேன். ஓகேங்களா? உங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸிங், ப்ராடக்ட் லான்ச், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மற்றும் காம்ப்ளைன்ஸை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கியமான மாற்றம். நம்பர் 1, ஒரே மருந்துக்கு ஒரே விலை என்பது இனி கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ ப்ராடக்ட் லான்ச் ப்ராசஸ் எளிமையாக ஆக்கப்பட்டுள்ளது. 3வது அப்படின்னு பார்க்கும்போது, பிரைஸ் ரிவிஷன் செய்தால் தகவல் தெரிவிப்பது கட்டாயமாகும். ஓகே, டாக்குமெண்டேஷன் மிகவும் முக்கியம். ஓகே, 5வது காம்ப்ளைன்ஸ் என்பது இனி ஒரு சட்டம் மட்டும் அல்ல, அது ஒரு கட்டாயமும் கூட. ஸோ இந்த 5 அம்சங்கள் தான் பெரும்பான்மையாக இந்த அமெண்ட்மெண்ட் 2026 டிபிசியூ அமெண்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட காணொலியை கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்துக்கு ஒரே விலை என்பது இனி கட்டாயம் இல்லை அப்படின்னுங்கிறது. இது என்னடா புதுசாக இருக்கே, புதுசாக தான் இது இல்லையே, நம்ம தான் வேறு ப்ரைஸிங் வச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலி அது நடைமுறையில் இருக்கிறது தான். ஆனால் இனிமேல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டே அதை லீகலைஸ்ட் ஆக்குது, அதுக்கான ப்ரொவிஷனை கவர்மெண்ட்டே தெரிவிக்குது அப்படின்னுங்கிறது தான். அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னுங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு. ஸோ அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பேராசிட்டமால் இருக்குது, அது வந்து 10 பேக்கிங்காக நம்ம கொடுக்குறோம், அதுக்கு ஒரு ப்ரைஸிங் இருக்கும். 15 பேக்கிங்காக வரும்போது அதுக்கு ஒரு ப்ரைஸிங் இருக்கும். பாட்டில் 30 பேக்கிங்காக இருக்கும்போது அதுக்கு ஒரு ப்ரைஸிங் இருக்கும். ஓகே, இப்போ இது பேஷண்ட் காம்ப்ளைன்ஸுக்கு 30 பேக் போடுறேன், இல்லை சயின்டிஃபிக்காக இது ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னுங்கிறத நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்து அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா, இல்லை சான்றிதழ் மூலிமா தெரிவிச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த ப்ரைஸிங்கை வச்சுட்டு போகலாம். அதை பற்றி எந்த விதமான ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டும் என்ன நினைக்கிது அப்படின்னா, ஒரு பேராசிட்டமால் அப்படின்னுங்கிறதுக்கு ஒரு சீலிங் ப்ரைஸ் வைக்காமல் டிஃப்ரெண்ட் பேக்கிங் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன் அப்படி இருந்தால் கூட அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ஜஸ்டிஃபிகேஷனோ இல்லை பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸோ இருந்தால் அதுக்கு கவர்மெண்ட் வந்து சீலிங் ப்ரைஸ் வைக்க முடியும், இல்லை வைக்கலாம். இதுதான் ஃபஸ்ட். ஓகே, ஸோ அதான் சொன்னேன், ஒரே மருந்துக்கு ஒரே விலை என்பது இனி கட்டாயம் இல்லை. அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்டுக்கும் தெரிவிக்கணும், கவர்மெண்ட்டும் அதை ஆதரிக்கும். அன்லெஸ் அன்டில் அதில் ஒன்லி கமர்ஷியல் கெயின்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னுங்கிற ஒரு பட்சத்தில் அது கவர்மெண்ட் எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2 அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ப்ராடக்ட் லான்ச் ப்ராசஸ் எளிமையாக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ ப்ராடக்ட் கவர்மெண்ட் ரீட்டைல் ப்ரைஸ் ஃபிக்ஸ் செய்து பிறகு நீங்கள் அந்த 12 மாதத்துக்குள்ளே உங்கள் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் எடுத்து அதுக்கான திரும்பியும் அவர் லான்ச் பண்ணுற முடியும் அப்படின்னா தாராளமாக முடியும். அதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபார்ம் 1A அப்படின்னுங்கிறத நீங்கள் மேனுஃபேக்சரர் ஃபில்அப் பண்ணி அதை வந்து செலுத்திட்டாருன்னா அதே மாலிக்யூலை நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கம்பெனி ஏ ஒரு மாலிக்யூல் எம்ஃபாக்ளிஃபசின் ஆர் மெட்ஃபார்மினை தயாரிக்குது, ரீட்டைல் ப்ரைஸ் அப்ரூவ்டு ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு கம்பெனி பி அதை லான்ச் பண்ண விரும்புது. அப்போது அந்த மேனுஃபேக்சரர் அந்த கம்பெனி பிக்கு அழகாக அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கலாம், ஆர் மார்க்கெட்டிங் அலோவ் பண்ணலாம் வித் டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம். அவர் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், ஃபார்ம் 1A ஃபில்அப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை மனசில் வச்சுக்கணும். நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ரிவிஷன் செய்தால் தகவல் தெரிவிப்பது கட்டாயம். இப்போ நீங்கள் உங்கள் மார்க்கெட்டிங் கம்பெனி தான், ஆனால் நீங்கள் ஒரு ப்ரைஸ் ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு மெயிலோ ஏதாவது அனுப்புவீங்க. ஆனால் இனிமேல் அது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்பணும், ரீட்டைலர்ஸ்க்கு அனுப்பணும், உங்களுக்கான
மேனுஃபேக்சரருக்கு அனுப்பணும். ப்ளஸ் முடிந்தளவு பப்ளிக் நியூஸ் பேப்பர்ஸ் அதுலேயும் நீங்கள் ஒரு சின்ன காலம் போட்டு தெரிவிக்கணும் அப்படின்னுங்கிறத கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது 3வது. ப்ரைஸ் ரிவிஷன் செய்தால் தகவல் தெரிவிப்பது கட்டாயம். அடுத்து 4வது என்னன்னு பார்ப்போம். டாக்குமெண்டேஷன் மிகவும் முக்கியம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான டேட்டாஸோ நீங்கள் இன்னொரு 3 வருஷம் கழிச்சு அதை விட்ரா கூட பண்ணலாம், அதை பற்றியான விஷயங்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி லான்ச் பண்ண ப்ராடக்டை பற்றியோ அதோட சேல்ஸ் டீட்டெயில்ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸோ எல்லாமே நீங்கள் அடுத்த 7 ஆண்டுகளுக்கு நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதாவது 2026 லான்ச் பண்ணது நீங்கள் 2033 வரைக்கும் உங்கள் டாக்குமெண்டேஷனை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ 7 வருஷ டாக்குமெண்ட்டை ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணி ஆகணும். எப்போ வேணாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அனலைஸ் பண்ணுவாங்க, கேட்பாங்க. இது நல்லது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது, காம்ப்ளைன்ஸ் என்பது இனி ஒரு சட்டம் மட்டும் அல்ல. அப்படின்னா காம்ப்ளைன்ஸ் சட்ட ரீதியாக அணுகக்கூடிய விஷயம் மட்டும் அல்ல, இதை வந்து குவாலிட்டி ரீதியாகவும் எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் என்ன பயனா, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, டாக்குமெண்டேஷன், டிஜிட்டல் காம்ப்ளைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு 2 கம்பெனி இருக்குது, 2 ப்ரைஸ் ஒன்று தான். ஆனால் ஒரு கம்பெனி அனைத்து டாக்குமெண்டேஷனும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு கம்பெனி அனைத்து டாக்குமெண்டேஷனும் மெயின்டைன் பண்ணலை, அங்கங்கே விட்டுறாங்க. அப்படின்னா என்னைக்காவது ஒரு செக்கிங்கோ ஏதோ வரும்போது அந்த டாக்குமெண்டேஷன் கரெக்டாக வச்சுருக்கிற கம்பெனியை அவங்க எதுவும் டச் பண்ண மாட்டாங்க. ஆனால் டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பல லீகல் அண்ட் காம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் 5 விஷயங்கள் தான் இந்த டிபிசிஓ அமெண்ட்மெண்ட் 2026 உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் யாரெல்லாம் ஃபார்மா ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் ஃபார்மா சிறிய இல்லை பெரிய லெவலில் வச்சு நடத்துகிறாங்களோ இல்லை ஒரு தனிநபராக ஃபார்மா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரோ அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இது போல் மற்ற ஒரு சில அப்டேட்ஸோடு நான் திரும்பியும் உங்கள் கூட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. இப்படிக்கு உங்கள் செல்வி.